Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஒசூர் அருகே தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை ஆண் நண்பருடன் சேர்ந்து தலையணையால் முகத்தை அழுத்தி கொலை செய்த கொடூர மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த கெலமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இருதாளம் கிராமத்தில் 37 வயதான ஸ்ரீதர் என்பவர் நேற்று மாலை மர்மமான முறையில் காதில் ரத்தம் வழிந்தபடி உயிரிழந்து கிடந்தார். கெலமங்கலம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேன்கனி கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த ஸ்ரீதரின் அண்ணன் ஸ்ரீனிவாசன் என்பவர் தனது தம்பியின் சாவில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்ததால் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த ஸ்ரீதரின் மனைவி சுமத்திக்கும் கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலகுமார் என்கிற 25 வயது இளைஞருக்கும் இடையே தகாத உறவு இருந்துள்ளது. இதை நேரில் கண்ட கணவர் ஸ்ரீதர் சுமதியை கடுமையாக கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுமதி கணவரை கொலை செய்ய பாலகுமாரை தூண்டியுள்ளார். பின்னர் இருவரும் சேர்ந்து ஸ்ரீதர் உறங்கும் போது தலையணையால் முகத்தில் அழுத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. தொடர்ந்து சுமதி, பாலகுமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.